அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருத்தருடைய ஈமானுடைய குறைபாடு, ஈமானுடைய பலகீனம் ஷிர்க்குக்கு கொண்டு போயிட்டு தொழுகையில குறைபாடு வந்தா அதை நிவர்த்தி செய்யறதுக்கு அல்லாஹ் சுன்னத்துகளை வச்சு நிவர்த்தி செய்வான். நோம்புல பரவான நோம்புல குறைபாடு இருந்தா சுன்னத்தான நோம்புகளை வச்சு அல்லாஹ் குறைபாடு அதை அல்லாஹ் நிவர்த்தி செய்வான். ஹஜ்ஜில குறைபாடு இருந்தா அதை சுன்னத்தான உம்ராக்களை வச்சு அல்லாஹ் நிவர்த்தி செய்வான். ஈமான்ல குறைபாடு இருந்தா அதை நிவர்த்தி செய்யறதுக்கு ஒன்று இல்ல. ஈமான்றது எது? ஈமான் என்ன? நாங்க சொல்லி இருக்கிற இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஒரு வார்த்தை. அராபிகள் கிராமவாசிகள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க ஈமான் கொண்டுட்டோம், நாங்க எல்லாரும் முஃமின் ஆகிட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கினான், قالتில் அஅராபு ஆமன்னா. இந்த கிராமவாசிகள் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, அவங்க எல்லாம் முஃமின்களாம். குல் நபியே, நீங்க சொல்லுங்க, லம் துமினு, அவங்க இன்னும் முஃமினாக அல்ல, வலக்கின் கூலு அஸ்லம்னா, அவங்க முஸ்லிமாகி இருக்கிறாங்க என்று சொல்லுங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய எல்லா காயினாத்துகளும், உலகத்துடைய எல்லா நியதிகளும், நடந்தவைகளும், நடக்க இருப்பதும், நடந்து முடிந்தவைகள், எதுவெல்லாம் உலகம் அடியங்காட்டில் நடக்க இருக்குதோ இது எல்லாமே அல்லாஹ்வால முடிவு செய்யப்பட்டது. இந்த எல்லா நிகழ்வுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். எப்படி இந்த வானத்தை படைச்சவன் அல்லாஹ்னு சந்தேகம் இல்லாம சொல்றோமோ, இந்த பூமியை படைச்சவன் அல்லாஹ்னு சந்தேகம் இல்லாம சொல்றோமோ, சூரியனுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்று எந்த சந்தேகமும் இல்லாம சொல்றோமோ, இந்த முழு உலகத்துக்கும் அந்த சராசரத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்று சந்தேகம் இல்லாம சொல்றோமோ, எனக்கு உணவளிக்கிறதும் அல்லாஹ் தான், என்னுடைய ரிஸ்குக்கு பொறுப்பு அல்லாஹ், ஆடை அளிக்கிறது அல்லாஹ், என் தேவைகளை நிவர்த்தி செய்யறது அல்லாஹ், என் கஷ்டத்தை போக்குறது அல்லாஹ், என் நோய்க்கு நிவாரணத்தை தாரது அல்லாஹ். இது உள்ளம் சொல்லணும். இத உள்ளம் சஹாபாக்களுடைய உள்ளம் சொன்னதால சஹாபாக்களுக்கு துனியாட வாழ்க்கை, இந்த குறுகிய கால வாழ்க்கை லேசாகிச்சு. நாங்கள் மொழிந்திருக்கின்ற இந்த கலிமா இருக்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கலிமாவை தராசியில் ஒரு தட்டிலும் 7 வானம் 7 பூமி, ஒரு வானம் இந்த நாங்க பார்க்கிற முதலாவது வானம், இத அல்லாஹ் 2வது வானத்துல வச்சா பெரியோரு மைதானத்துல சின்னோரு பந்த வச்ச மாதிரி, 2வது வானத்தை 3வது வானத்துல வச்சா அது பெரிய மைதானத்துல சின்ன பந்த வச்ச மாதிரி. இவ்வளவு பிரமாண்டமான 7 வானம் 7 பூமிய ஒரு தராசிலையும் இந்த கலிமாவை இன்னொரு தராசிலையும் வச்சா, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கலிமாவுடைய கணத்தால, இந்த கலிமாவுடைய பாரத்தால 7 வானமும் 7 பூமியும் சுக்கு நூறாகிவிடும். அந்த அளவுக்கு ஒரு பெருமதி வாய்ந்த கலிமாவை நாங்கள் மொழிந்திருக்கிறோம். எங்களுடைய ஈமான் உலகத்தில் யாருக்கும் எதையும் செய்யலாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் மரத்துல, காஞ்ச மரத்துல இருந்து ஒரு காஞ்ச இலை கீழே விழுந்தாலும் இது அல்லாஹ்வுடைய அறிவுக்கு உட்படாம விழாது. குர்ஆன் சொல்லுது, லா யஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு இலை விழுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ். நீங்க உள்ளத்துல நினைக்கிறீங்களே, இது கூட அல்லாஹ் நாடாம நினைக்கிறதுக்கு இயலாது. நீங்க உள்ளத்துல
நினைக்கிறதுக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும். வல்லாஹு அலீமும் பிதாத்திஸ் சுதூர். உங்களோட உள்ளத்துல ஊசலாடுற விஷயத்தை அல்லாஹ் அறிஞ்சவன். அல்லாஹ் அறிஞ்சவன். அல்லாஹ் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன், எவ்வளவு சக்தி வாய்ந்தவன். இந்த ஈமான் எங்கட ஒவ்வொரு ஆண்டையும், ஒவ்வொரு பெண்ணிடத்திலையும், ஒவ்வொரு சிறார்கள்ட்டையும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் வரணும். அல்லாஹ்வை கொண்டுதான் உலகத்தில் நடக்கும். வேற யாராலையும் எதுவும் செய்யலாம். உலகத்தில் நடந்து முடிந்தது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்படி செஞ்சிக்கலாமே, இப்படி செஞ்சிக்கலாமே, அதை அப்படி ஆக்கி இருக்கலாமே, இதுக்கு நான் இந்த சரியே, இதுக்கு இப்படி செஞ்சிருந்தா நல்லமே சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். யாரு லவ் அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் என்ற வார்த்தையை ஆரம்பிப்பார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய வாசலை திறந்து விட்டார்கள். நடந்து முடிந்து விட்டது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா. குர்ஆன் சொல்லுது எவ்வளவு அழகான மார்க்கம், டென்ஷன் இல்லாத மார்க்கம், கவலை இல்லாத மார்க்கம், பதட்டம் இல்லாத மார்க்கம், தடமாட்டம் இல்லாத மார்க்கம். வமா தக்ஸிபு சொன்ன வமா தத்ரி மாதா தக்ஸிபு கதா. நாளைக்கு என்ன நடக்கும் எங்கள்கிட்ட கேட்டா தெரியா. குர்ஆன் சொல்லுது வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா. நாளைக்கு நீங்க எதை சம்பாதிப்பீங்க, எதை அனுபவிப்பீங்க என்பது உங்களுக்கு தெரியாது. இதுதான் எங்களுடைய ஈமான். இதுதான் எங்களுடைய ஈமான்.